Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா 60 reasons not to get fired. நான் இது ஒரு சீரீஸாக பண்ண போகிறேன். ஒவ்வொரு ரீசன் நாட் டு கெட் ஃபயர்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பேர் புவர் அட்டெண்டன்ஸை காமிப்பாங்க. நிறைய பேர் ஒர்க்குக்கு ஷோ அப் பண்ண மாட்டாங்க, லைக் ஒர்க்குக்கு வர மாட்டாங்க, ரெகுலராக வர மாட்டாங்க, நிறைய லீவ் போடுவாங்க. வித்தவுட் எனி வேலிட் ரீசன் அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க. ஸோ புவர் அட்டெண்டன்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்கள பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்கள டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். எவ்ரிடே நம்ம ஆக்டிவாக நம்மளுடைய ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணியிருக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் எம்ப்ளாயி மைண்ட் செட்டை விட பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எம்ப்ளாயி என்ன, ஓகே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் வரணும். ஓகே, நான் இந்த கம்பெனிக்கு இணைஞ்சு என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் வரணும். சரிங்களா? ஸோ புவர் அட்டெண்டன்ஸ் கண்டிப்பாக ஒருத்தவங்களை எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக குறைக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ. பை பாய்.